Good evening. Greetings to you all in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மறுபடியுமாக இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் பேரானந்தம் கொள்கிறேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது ஒரு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய ஆனந்தம். அந்த ஒரு சந்தோஷம் நமக்கு எல்லாத்துக்குமே வர வேண்டும். ஷேரிங் த காஸ்பல். ஏன்னா பூமியில எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பிரதான கட்டளை, ஒரு பிரதான ஒர்க், ஒரு பிரதான வேலை, கோ அண்ட் ப்ரீச் த காஸ்பல். இது ஊழியர்களுக்கு மட்டும்தான் கிடையாது, அல்லது அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் கிடையாது. அழைக்கப்பட்டவர்கள் தனியா அவங்க எதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா அழைக்கப்பட்டிருக்காங்கன்னா அது வேற இருக்கு. பட் எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கடமை இருக்கு. எவ்ரி எவ்ரி பிலீவர், எவ்ரி பர்சன் has to speak the gospel, has to tell the word of God, has to tell the truth. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் சொல்லிட்டு நம்ம மற்றவங்களுக்கு அறிக்கையிட வேண்டும், சொல்ல வேண்டும். ஸோ அப்போதான் நம்ம உண்மையாலுமே நம்ம அந்த காஸ்பல் அக்செப்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எப்பவுமே எல்லாரும் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அந்த பிரியாணி சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணுவோம். ஒரு ஒரு அழிந்து போற பிரியாணி ஒரு எத்தனை மணி நேரம், ஒரு 12 மணி நேரம் அது திறந்து வச்சா கூட அது கெட்டு போயிடும். அந்த ஒரு பிரியாணிக்கே நம்ம அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ரொமோட்லாம் பண்றோம். அப்போ அழிந்து போகாத தேவனுடைய வார்த்தையை ப்ரொமோட் பண்ணுவதில் நமக்கு எவ்வளவு சந்தோஷம் வேணும், எவ்வளவு ஒரு ஆனந்தம் வேணும், எவ்வளவு ஒரு அழைப்பு. அதுக்கு அழைப்பு மட்டும் இல்ல, அவருடைய அன்பு ருசிச்சவங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. Those people who truly receive the love of God because they cannot contain with themselves. அவங்க இயேசுவோட அன்பை வெளியில வெளிப்படுத்தணும். அவர் எங்களுக்காக தான் மரிச்சாரு, ஒரு நற்செய்தி ஒன்று இருக்கு, ஒரு குட் நியூஸ் இருக்கு. நம்ம டிவிலையும் நியூஸ் பேப்பர்ல நிறைய பேட் நியூஸ் மட்டும் தான் பார்க்கறோம். இப்போ உள்ள காலகட்டத்துல பேட் நியூஸ் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, நல்ல செய்தியை காட்டிலும், அதாவது ஒரு குட் நியூஸை காட்டிலும் ஒரு பேட் நியூஸ் அதிகம். ஒரு 80% பேட் நியூஸா தான் இருக்கும். ஓகே, அவங்க இறந்து போயிட்டான், அங்க காணாம போயிட்டாங்க, அங்க திருட்டு நடந்துருச்சு, அங்க கொலை நடந்தது, அங்க கற்பழிப்பு நடந்தது. இது மட்டும் தான் நியூஸ் பேப்பர்ல ஒரு 85% இருக்கும். அப்ப எல்லாத்துக்கும் மக்கள் இன்னைக்கு பேட் நியூஸ் மட்டும் தான் அவங்களுக்கு மைண்ட்ல போகணும். குட் நியூஸ் பத்தி அவங்களுக்கு பெருசா இதே கிடையாது. ஆனா இன்னைக்கு நல்லா பாருங்க, நிறைய பேர் குட் நியூஸை பத்தி பெருசா பேச மாட்டாங்க. ஆனா கெட்ட செய்தி வந்துச்சுன்னா ஊர் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அது பிசாசுடைய தந்திரமான செயல். ஒரு கெட்ட செய்தியை உலகம் எங்கும் கொண்டு போறது அது பிசாசுடைய செயல். நற்செய்தியை எடுத்துட்டு போறது தேவனுடைய செயல். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பாருங்களேன், பேப்பரோ இல்ல நியூஸோ எந்த ஒரு மீடியாவும் பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த பேட் நியூஸை தான் ரொம்ப வெளியில எடுத்துட்டு போறதுக்காக இன்னைக்கு இது பண்றாங்க. ஹல்லேலூயா. அப்ப அந்த பேட் நியூஸை இன்னைக்கு மக்கள் ரொம்ப ரொம்ப ப்ராமினெண்டா ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குட் நியூஸை ஷேர் பண்ண சொல்லியிருக்காரு. அந்த குட் நியூஸ் எதுக்குன்னு தெரியும். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ரட்சகர், இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி, இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் சகல பாவத்தையும் சுத்திகரிக்கும். இது எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க எல்லாருமே தே ஹாவ் டு பி அ குட் நியூஸ் கேரியர். சரிங்களா? அப்ப அந்த குட் நியூஸ் எடுத்துட்டு போறவங்க இன்னைக்கு பூமியில டிவிலையும் நியூஸ் பேப்பர்லயும் பேட் நியூஸ் தான். அது பேட் நியூஸ் தான் மக்களுக்கும் பிடிக்குது. குட் நியூஸ் சொல்லி பாருங்க, அவங்களுக்கு அதை பத்தி பெருசா ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனா பேட் நியூஸ், இன்னொருத்தனை பத்தி ஒரு தப்பான காரியத்தை பேசினா வச்சுக்கோங்களேன், நல்லா தெரிஞ்சவங்க அவங்க ஏதோ ஒரு தவறான காரியத்துல விழுந்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆள நம்ம ஆளுங்க தான் போய் ஓடி போய் சொல்றது. Because they are so excited in spreading the bad news. அது டெவிலிஷோட கேரக்டர், டெவிலோட கேரக்டர், பிசாசோட கேரக்டர். ஸோ நம்ம அதுல இருந்து வெளியில குட் நியூஸை ஸ்ப்ரெட் பண்றவங்களாக இருக்கணும். குட் நியூஸ் there is only one good news available on this earth. That is nothing but Jesus Christ. Hallelujah. அந்த இயேசு கிறிஸ்து தான் நற்செய்தியாக நமக்கு இருக்கிறார். அதை அநேகர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஏன் கிறிஸ்தவர்கள் எவ்வளோ பாடுகள் மத்தியிலும் மிஷனரிஸோ, இவாஞ்சலிஸ்டோ அல்லது ப்ராஃபிட்ஸோ, பாஸ்டர்ஸோ, டீச்சர்ஸோ எல்லாம் கஷ்டப்பட்டு அவங்களோட எல்லாம் இருந்தும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக வராங்கன்னா பிகாஸ் தே நோ திஸ் இஸ் த ஒன்லி குட் நியூஸ். இதன் மூலமாக தான் அவங்களுக்கு ஒரு பலன் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். மற்றவர்கள் எல்லாரும் எப்படியாவது இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னுக்கிறதுக்காக தான் தே லீவ் எவ்ரிதிங். இந்த பூமியில் உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுக்காக வராங்க. ஹல்லேலூயா. ஸோ இதான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ. சரி, கம்மிங் பேக் டு அவர் பைபிள் ஸ்டடி. புக் ஆஃப் ரெவலேஷனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ்லாம் ஆண்டு நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு, அதற்காக நன்றி. இன்னைக்கும் ரெவலேஷன் 13 த மோஸ்ட் ஃபேமஸ் சாப்டர் இன் த புக் ஆஃப் ரெவலேஷன் சொல்லலாம். அண்ட் ஆல்சோ
நிறைய பேர் மோஸ்ட் அன்இன்டரப்டட், அதாவது நிறைய தப்பு தப்பாக இன்டரப்ட் பண்ணியும் இதை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த வெளிப்படுத்தல் 13 நிறைய பேர் வெளிப்படுத்தலே படிக்க மாட்டாங்க. படிச்ச அந்த வெளிப்படுத்தல் 13 கடைசி வசனத்தை மட்டும் படிச்சு சிக்ஸை பத்தி 666 ஒரு பேயோட முத்திரை. அப்ப எங்கெங்கெல்லாம் 666 பாக்குறாங்க, அவங்களோட பைக் நம்பரை 6ல வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காத நம்பர் 6ஆ இருக்கும். ஸோ அதுல தெளிவா போட்டிருக்குது. அதை கால்குலேட் பண்ணி பார்த்தாதான் அது ஞானம் உள்ளவன் அறிந்து கொள்வான்னு போட்டிருக்கு. சும்மா டைரக்டா பார்த்து அறிந்து கொள்றது இல்ல. சரி, நம்ம வந்து அதை பத்தி தான் இந்த சாப்டர்ஸ்ல பார்க்க போறோம். மோஸ்ட் ஆஃப் த சீக்ரெட்ஸ் எல்லாமே இந்த சாப்டர்ல நிறைய இருக்கு. யார் அடுத்தது எழும்பி வருவாங்க, இது வந்து செகண்ட் ஹாஃப், அதாவது அந்த கிரேட் ட்ரிபுலேஷன் ஆரம்பிக்கும் பொழுது அந்தி கிறிஸ்துவோட உண்மையான தன்மை பயங்கரமா வெளிப்படும். ஸோ அப்போ வந்து அவன் எப்படி வெளிப்படுறான்னு சொல்லிட்டு தான் அவனோட கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ இஃப் யூ ஹவ் எனி கொஸ்டின்ஸ் ஸ்டில் ரெவலேஷன் 12 வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு, ஒரு சந்தேகம் இருக்கு, இது ஏன் இப்படி போட்டிருக்கு, இந்த வசனம் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. எனக்கும் எல்லாம் தெரியும் கிடையாது. இஃப் 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 காட் வில்லிங் அவர் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா தென் டெஃபினெட்லி I'll share with you. Okay, let me share the screen today. Oh, praise you, Jesus. Okay. Oh, I hope all could able to see my screen. எல்லாரும் ஸ்கிரீனை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். Praise you, Jesus. வெளிப்படுத்தல் 13. நம்ம இதுக்கு முன்னாடி காரியங்கள், சம்பவங்கள், பிசாசு எப்படி தள்ளப்பட்டான், அந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ரெவலேஷன் 12ல பார்த்தோம். இப்போ வந்து நல்லாவே தெரிஞ்சு போச்சு. செகண்ட் ஹெவன் கிளியர் ஆயிடுச்சு. செகண்ட் ஹெவன் இஸ் மேட் அ வே ஃபார் காட் டு கம் டுவர்ட்ஸ் த எர்த். ராஜாதி ராஜாவாக பூமிக்கு வரும்போது, ராஜா வரும் பொழுது அவரோட இடம் எல்லாமே கிளியர் ஆயிருக்கணும். சரிங்களா? மணவாளனாக வரும்போது கூட பரவாயில்ல, ராஜாவா வரும்போது இட் ஹாஸ் டு பி கிளியர். புரியுதுங்களா? அப்போ அந்த ராஜாதி ராஜாவா வரும்போது எல்லாத்தையும் கிளியர் பண்றாரு ஆண்டவர். வந்து அதாவது அந்த 2வது வானத்துல இருந்த இந்த லூசிஃபரை ஃபுல்லா அவனும் அவனோட சேனையை சேர்த்து ஃபுல்லா தள்ளி பூமியில இருந்தோட, பூமியில அவன் விக்கிரக கோவத்தோட தேவனுடைய ஜனங்களை அழிக்கணும்னு பாக்குறான். அதுக்குள்ள தேவன் வந்து பூமியை திறந்து அவனோட சேனை, அவனோட படை, அவனோட ஆர்மியை வந்து மூழ்கடிக்கிறாரு. அதுல அவனுக்கு பெரும் அடி உழுது. சரிங்களா? இந்த 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 அதாவது அவனோட சேனைக்கு நல்ல ஒரு அடி கிடைக்குது. இதை வந்து நம்ம போன அதிகாரத்திலே பார்த்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் தேவனுடைய பிள்ளைகளை தனியா ஒரு 3 வருஷம் ஆண்டவர் போஷிக்கிறாரு. அதை நம்ம பார்த்தோம். எப்படி ஒரு வனாந்தரத்திலேயோ அல்லது சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ் மாதிரி, பழைய ஏற்பாட்டில் ஒரு சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ் மாதிரி எப்படி ஆண்டவர் போஷிக்கிறாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட கண்டினியூட்டி திருப்பி யோவான் ஒரு காரியத்தை பார்க்கிறார். சரிங்களா? அமேசிங் விஷன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து அதாவது இவங்க யோவான் பார்த்திருக்கிறாரு, எழுதியிருக்கு. அவருக்கு எவ்வளவு தூரம் புரிஞ்சதுன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி இன்டர்ப்ட் பண்ணியிருக்கிற, அதாவது ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடியும் அவங்களால இதை வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தில் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க வேண்டியதெல்லாம் பார்த்தா இது எல்லாமே அக்யூரேட்டா அப்படியே நடந்துட்டு இருக்குதுன்னு நம்ம வந்து முடிவு பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நான் மோஸ்ட் ஆஃப் இந்த டீச்சிங் வந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறது வந்து கிளாரன்ஸ் லார்கினோட புக்ஸ்ல தான் எடுக்கிறேன். ஸோ அவருடைய புக்ஸ் பாத்தீங்கன்னா அவர் ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதியிருக்கிறாரு. அமேசிங். அப்போ இந்த அளவு டெக்னாலஜில 1910 1915 தான் இதெல்லாம் எழுதியிருக்காரு. ஒரு 100-110 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. அப்போ இந்த அளவுக்கு டெக்னாலஜி இவ்வளவு வளரல, இந்த அளவுக்கு. பட் இருந்தாலும் லார்ட் ஹஸ் ரிவீல்ட் so many things about the book of Revelation to that man of God. Hallelujah. So அப்போ அவருடைய காரியம் வந்து நிறைய காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த நாட்கள் இப்ப நமக்கு ஈஸியா புரியுது. அந்த நாட்கள்ல வந்து தேவனுடைய ஆவியானவர் இருந்தாதான், இப்பவுமே தேவனுடைய ஆவியானவர் வேணும். பட் இருந்தாலும் இப்ப நம்ம பிரசன்ட் சிச்சுவேஷன்ஸ், பிரசன்ட் சரௌண்டிங்ஸ், பிரசன்ட் திங்ஸ் எல்லாம் நடக்கிறத பார்த்தா நமக்கு வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்ட். நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்தி கிறிஸ்துக்கு தான் உலகம் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்ச போகுது. சரிங்களா? அப்போ இங்க வெளிப்படுத்தல் 13:1 பார்க்கும்போது இவர் ஒரு காரியத்தை பார்க்கிறாரு. 2 நாள் நடக்குது. ஒன்னு சீல இருந்து ஒரு பீஸ்ட் எழும்பும், அடுத்தது பூமியில இருந்து ஒரு பீஸ்ட் எழும்பும். இது ரெண்டும் தான் இந்த சாப்டரை பத்தி இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த சீல இருந்து, ஒரு கடல்ல இருந்து ஒரு பீஸ்ட் எழும்புறதும், இன்னொன்னு பூமியில இருந்து ஒரு பீஸ்ட் எழும்புறதும். இதை குறித்த இன்னைக்கு நம்ம கடல்ல இருந்து எழும்புற பீஸ்ட பத்தி பார்க்கலாம். சரிங்களா? Then I stood on the sand of the sea. இவர் வந்து பாருங்களேன், ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் இவர் யோவான் அப்படி கொண்டு போற பாருங்க. டக்குன்னு வந்து ஹெவனுக்கு கொண்டு போறாரு, ஹெவன்ல இருந்து பாக்குறாரு, திருப்பி பூமி கொண்டு வராரு. திருப்பி பார்க்கும்போது இங்க வந்து ஒரு கடற்கரை மணல நிக்கிற மாதிரி இருக்காரு. ஹெவன்ல கடற்கரை மணல் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா இவர் வந்து ஆக்சுவலா பார்க்கும்போது பூமியில தான் இருக்கணும். சரிங்களா? பூமியில ஒரு கடற்கரை மணல் பக்கத்துல அப்படி வந்து நிக்கிறாரு திடீர்னு. Then I saw a beast rising up out of the sea. ஒரு கடல்ல இருந்து ஒரு பீஸ்ட் எழும்புது. சரிங்க? Having 7 heads,
10 ஹார்ன்ஸ் எல்லாமே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 7 ஹெட்ஸ், 7 தலை இருக்கு, 10 கொம்பு இருக்கு. அண்ட் ஆன் இஸ் ஹார்ன்ஸ், அந்த 10 கொம்புக்கு மேல 10 கிரவுன், ஒவ்வொரு கொம்புக்கு மேல ஒவ்வொரு கிரவுன் இருக்கு. ஓகே. அண்ட் ஆன் இஸ் ஹெட்ஸ் எ பிளாஸ்பேமியஸ் நேம். அதோட தலை வந்து ஒரு பிளாஸ்பேமினா தூஷணமான நாமம், தூஷிக்கப்படுற நாமம், அசிங்கமான நாமம், அல்லது திட்டுற நாமம், கர்ஸ் பண்ற நாமத்தை எழுதி வச்சிருக்கு. சரிங்களா? அப்படி பார்க்கலாம். அப்போ இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய மிருகம் போல இருக்கு. ஐயோ, இது பார்க்கறது பயமா இருக்கு. எப்பவுமே ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை காமிக்கும் போது ஒரு மிருகத்தை வச்சுதான் அந்த நாட்கள்ல காமிக்கிறார். இப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே தெரியுது. அந்த நாட்கள்ல கம்பேரிட்டிவ் ஸ்கேல் வச்சு பார்க்கும்போது தான் நிறைய மிருகத்தை வச்சுதான் காமிக்கிறார். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் டேனியல் கூட காமிக்கும் போது, டானியல் தானியல் பார்க்கும்போது பார்த்த ஒவ்வொரு தரிசனங்களும், அதாவது கடைசி காலத்துல நடக்க வேண்டிய தரிசனங்கள் எல்லாமே இந்த மிருகங்களை வச்சுதான் பார்த்தாரு. இந்த லெப்பர்ட் மாதிரி இருக்கும், பேர் மாதிரி இருக்கும், அல்லது ஈகிள் மாதிரி இருக்கும், அல்லது இது லயன் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணும். இதை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம புக் ஆஃப் டேனியல் அந்த பைபிள் ஸ்டடியில் நிறைய பார்த்துருக்கிறோம். அப்போ இன்னைக்கும் அந்த அந்த நம்ம புக் ஆஃப் டேனியல்ல படிச்ச காரியங்களை கொஞ்சம் நம்ம வந்து ஞாபகப்படுத்தினாதான் இந்த காரியம் புரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஃபோர் புக் ஆஃப் ரெவலேஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி புக் ஆஃப் டேனியல் படிச்சாதான் நமக்கு புரியும். ஏன்னா புக் ஆஃப் டேனியல் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பேஸ். அந்த பேஸ்ல இருந்து தான் இந்த ரெவலேஷனை இன்னொரு டீப்பர் லெவலுக்கு ஆண்டவர் எடுத்துட்டு போறாரு. இது வெளிப்படுத்திருக்காரு. புக் ஆஃப் டேனியல் நமக்கு புரியல, கண்டிப்பா வெளிப்படுத்தல நமக்கு புரியாது. ஸோ புக் ஆஃப் டேனியல்ல போட்டிருக்கிற காரியங்கள் வந்து ஒரு அவுட்லைன். இது வந்து இன்டெப்த். இது வந்து அது வந்து இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கு, இது ஃபுல்லா பாடி இருக்கு. ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷன் நமக்கு புரிஞ்சாதான் இதுக்கு நம்ம புரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு வந்து இந்த சாப்டர்ல போட்டிருக்கிறது எல்லாமே டேனியலோட கம்பேரிசன் நிறைய இருக்கும். இது ஆக்சுவலி இந்த சாப்டர் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சாப்டர். இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். பட் ஐ ட்ரை டு மேக் இட் ஆஸ் சிம்பிள் ஆஸ் பாசிபிள் பை காட்ஸ் கிரேஸ். ஹல்லேலூயா. சரி, அப்ப இந்த பீஸ்ட்னு பார்க்கும்போது நமக்கு வந்து டைரக்டாவே மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா அந்த நாட்கள்ல எழும்புற ஒரு மிகப்பெரிய பீஸ்ட் வந்து யாரா இருக்க முடியும்னா அந்தி கிறிஸ்து. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 3.5 வருஷம் பார்க்கும்போது அவன் வந்து மக்களுக்கு ரொம்ப பிளீசிங்கா இருப்பான். ரொம்ப பிளீசிங்னா அவனை எல்லாத்துக்கும் பிடிக்கும், நல்ல சமாதானம் பேசுற மாதிரி இருப்பான், தேவனுக்கு பயப்படுற மாதிரி இருப்பான், இவனை வந்து எல்லா மக்களும் நம்ப வைப்பாங்க. இப்பதான் அவனோட உண்மை முகம் வெளியில வருது. ஏன்னா லூசிஃபர் விழுந்துறான். லூசிஃபரோட ஒரு ஃபுல் கோபம், லூசிஃபரோட மெயின் பாடியில வந்த தோற்றம் தான் யாரு? இந்த அந்தி கிறிஸ்து. அவன் மனுஷனா தான் இருப்பான். எப்படி இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமிக்கு வந்தாரோ அதே போல லூசிஃபரும் அதாவது அந்தி கிறிஸ்து வடிவில் அவனோட கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் இம்பார்ட் பண்ணிட்டு இருப்பான் இவன்ட்ட. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 3.5 வருஷம் இவன் மக்கள் மத்தியில பயங்கர பேரு புகழ் வாங்கிடுவான். இவனை தான் எல்லாரும் வணங்குவாங்க. அதாவது வணங்குறதோட இவனை தான் நம்பி இருப்பாங்க. எப்படி எல்லாரும் ஒரே தலைவர் எனக்கு இருக்காரு, இவர் தான் எல்லாமே சரி, நாங்கள் கேட்கறது எல்லாமே கிடைக்குது, நாங்க எங்களுக்கு ஃப்ரீயா வீடு கொடுக்குறாரு, ஃப்ரீயா கார் கொடுக்குறாரு, எல்லாமே. நம்ம ஆளுங்க பாருங்க 500 ரூபா கொடுத்தாலே எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த நாட்கள்ல இவன் வந்து பயங்கரமா மக்கள்ல கவர்ற மாதிரி நிறைய பேச்சு இருக்கும். அப்போ இங்க போட்டிருக்கிற பீஸ்ட் யாருன்னா ஒரு கடல், ஒரு சீல இருந்து எழும்புதுன்னு போட்டிருக்குன்னா, அப்ப சீங்கிறது வந்து இட்ஸ் அ பீப்புள். அவன் அப்ப மக்கள் மத்தியில தான் அவன் எழும்புவான். இது ஆக்சுவலா ஆன்டி கிரைஸ்டோட ஒரு உண்மையான தன்மை இப்பதான் வெளிப்பட போகுது. ஃபர்ஸ்ட் 3.5 வருஷம் ரொம்ப தெரியாது. அவன் வந்து மக்களுக்கு நல்லா பிடிச்சவன் மாதிரி தான் இருப்பான். இப்ப இந்த ஆக்சுவல் அவனோட முகம் காமிக்க போகுது. சரிங்களா? அதுக்குதான் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி த டைப் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட வச்சு நிறைய இடத்துல வசனங்கள் இருக்கு. சரிங்களா? அதாவது நான் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா கீழே தெரியும், பழைய ஏற்பாட்டு காலத்துல எங்கெங்க இந்த மாதிரி பீஸ்ட் டைப் பீப்புள் எல்லாம் யாரை மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வசனங்க இருக்கு. தி அசீரியன் சொல்லிட்டு எசாயா 10, எசாயா 30 போட்டுரு. தி கிங் ஆஃப் பேபிலோன் எசாயா 14:4. இந்த கிங் ஆஃப் பேபிலோன் வந்து ஆக்சுவல் பேபிலோன் இல்ல, பேபிலோன அந்த நாட்கள்ல ஆட்சி செய்த ஒரு அந்தி கிறிஸ்து போல ஒரு ஆவி. அது எல்லாமே அந்த நாட்கள்ல வாழ்ந்த பீஸ்ட் அவங்கெல்லாம் போல இருந்தாங்க. அதே போல லூசிஃபர். அப்போ எசாயா 14:12 லூசிஃபரை பத்தி போட்டிருக்கு. இந்த லிட்டில் ஹார்ன் பத்தி வந்து நம்ம இந்த சின்ன கொம்பை பத்தி நம்ம டேனியல் ஏற்கனவே பார்த்திருக்கோம். டேனியல் 7 பார்த்திருக்கோம், டேனியல் 8 பார்த்திருக்கோம். இந்த சின்ன கொம்பு தான் கடைசி காலத்துல அந்தி கிறிஸ்துவா வருவான்னு சொல்லிட்டு நம்ம அப்பவே பார்த்தோம் நம்ம. அப்புறம் அதே மாதிரி டேனியல் 8 பாத்தீங்கன்னா இந்த கிங் ஆஃப் ஃபியர்ஸ் கவுண்டரன்ஸ். இவன் அதாவது இதெல்லாமே அந்தி கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பேர். சரிங்களா? அந்தி கிறிஸ்துவோட டைப் அல்லது அந்தி கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட பேர். பழைய ஏற்பாட்டிலே இவனை பத்தி இவனோட கேரக்டரை பத்தி நிறைய இடத்துல வந்திருக்கு. டேனியல் 9:26 the prince that shall come.
எப்படின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி டேனியல் 11ல த வில்ஃபுல் கிங். சரிங்களா? அப்ப டேனியல்ல பாத்தீங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டுல டேனியல் தான் இந்த இந்த அந்தி கிறிஸ்துவ பத்தி நிறைய இடத்துல பேசியிருக்காரு. டேனியல் 7, 8, 9, 11 எல்லாமே டேனியல் வந்து இந்த அந்தி கிறிஸ்துவ பத்தி தான் பேசியிருக்காரு. அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்திலயும் பவுல் நிறைய இடத்துல வெளிப்படுத்திருக்கிறாரு. பவுல் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2 தெசலோனியர் 2:3-8 வந்து the man of sin unless the man of sin. இதோ இந்த அதிகாரம் ரொம்ப நல்லா இருக்கும். இதோ இந்த அதாவது மேன் ஆஃப் சின் வெளிப்படுறதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லிட்டு இந்த அதிகாரத்துல தான் இருக்கு மேன் ஆஃப் சின். அதே மாதிரி த சன் ஆஃப் பெடிஷன். அப்போ சன் ஆஃப் த பெடிஷன் அவன் மோசமான சன். 2 தெசலோனியன்ஸ் 2, 3 and 8 பத்தி போட்டிருக்கு. தட் விக்கெட் இதெல்லாமே பால் 2 தெசலோனியன்ஸ் 2, 3 and 8 போட்டிருக்கு. ஆன்டி கிரைஸ்ட பத்தி 1 யோவான் 2:18 போட்டிருக்கு. அதே மாதிரி இந்த அதிகாரத்துல த பீஸ்ட். அப்போ இதெல்லாமே ஏன் சொல்றேன், ஏற்கனவே நம்ம வந்து பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே நம்ம அந்தி கிறிஸ்து பத்தி போடலையே, புதிய ஏற்பாட்டுல எங்கேயும் போட்டிருக்கீங்க, ஏன் ஒரு இது வெளிப்படுத்தின விசேஷத்துல மட்டும் தான் பீஸ்ட்னு அப்படி இப்படின்னு பயன்படுத்தாங்க. நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, பழைய ஏற்பாட்டிலையும் அந்தி கிறிஸ்து பத்தி நிறைய இடத்துல போட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டிலையும் பவுல் வெளிப்படுத்தி இருக்கிறாரு நிறைய இடத்துல. அப்போ இங்க வந்து அவனோட ஆக்சுவல் தன்மை வெளிப்படுற நாட்கள் இது. சரிங்களா? பழைய ஏற்பாடுல இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் வரப்போகுது, இதெல்லாமே சொல்லியிருக்காங்க அப்படி. ஆனா இங்க வந்து இந்த வெளிப்படத்துல 12:1 பார்க்கும்போது அவன் ஏற்கனவே வந்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சரிங்களா? இது ஒண்ணு இருக்கு. அடுத்தது இப்படி பார்க்கும்போது இது யாரு என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா 7 heads இருக்கு, 10 horn இருக்கு. 7 தலை, 10 கொம்பு, 10 கொம்புலும் ஒவ்வொரு கிரவுன் ரெப்ரசன்ட்ஸ் த கிங். ஒரு 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 கிங்ஷிப் மாதிரி. அண்ட் ஆன் ஹிஸ் ஹெட் எ பிளாஸ்பெமி நேம், இதை நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்போ இது 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 இந்த பீஸ் நத்திங் பட் இவன் வந்து எப்படி இருப்பான்னா ஒரு 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 பெரிய எம்பையரா இருப்பான். மேபி அவனுக்கு கீழே வந்து நிறைய 10 கிங்டம்ஸ் இருக்கலாம். மேபி இந்த 10 கிங்ஸ் இருப்பாங்க. இவன் ஒரு பெரிய எம்பையர் இஸ் த டாப் மோஸ்ட். சரிங்களா? இவன் தான் எல்லாத்தையும் ரூல் பண்ணுவான். இவனுக்கு கீழே 10 ப்ராமினன்ட் கிங்டம்ஸ் இருக்கும் அல்லது கிங்ஸ் இருப்பாங்க. அவங்கள பத்தி தான் இங்க மென்ஷன் பண்றாங்க. அந்த ஹெட்ஸ், இந்த 7 heads 10 horns போட்டிருக்கோம்ல, இந்த 7 heads வந்து இது வரைக்கும் பூமியில, அதாவது இந்த சாம்ராஜ்யத்தை கடைசியாக பார்க்கிற காரியம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 7 heads பத்தி நம்ம வந்து ரெவல்யூஷன் 17 போகும்போது நமக்கு வந்து ரொம்ப கிளியரா நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அங்க 7th head யாரு, 8th head யாருன்னு போட்டிருப்பாங்க. அந்த 7 head தான் திருப்பி அடிபட்டு 8th head வருவாங்கன்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஹெட்ஸ் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஆன்டிகிரைஸ்டோட தன்மைகள் அல்லது ஆன்டிகிரைஸ்ட தான் அங்க ரெப்ரசன்ட் பண்ணுது. அவனுக்கு கீழே ஒரு 10 horns இருக்கு, 10 kingdoms. அது வந்து நிறைய பேர் யூரோப்பியன் யூனியன் சொல்றாங்க. மேபி அவங்க தான் இருக்கக்கூடும். ஏன்னா இப்ப வேர்ல்ட்ல நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது அப்படிதான். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தலையாக ஒருத்தன் வருவான். அவன் 7th head. இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் 6 பேர் கிட்ட வந்திருக்கிறாங்க. இப்போ ரோமர் கிங்டம் கிட்ட பார்க்கும்போது அது நிறைய பெருசா இருக்கு, அதில் பார்க்கலாம். இந்த 7th head வந்து இந்த அந்தி கிறிஸ்து வருவான். சரிங்களா? அப்போ அவனுக்கு கீழே இந்த 10 ராஜ்யங்கள் இருக்கும். ஐ மீன் 10 இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் இருப்பாங்க. அவங்க மேலதான் அந்த கிரவுன் இருக்கு. இவன் வந்து ஒரு பெரிய எம்பரர் இருப்பான். இந்த எம்பரர் மேலதான் பிளாஸ்பெமி நேம் இருக்கு. சரிங்களா? இவனுக்கு எல்லா வல்லமே இருக்கும். கிங்குக்கு மேலதான் அந்த எம்பரர். When it will have all its heads, and when the 10 kings and the heads of the 10 kingdoms into which the empire shall be divided will have been crowned. இவனுக்கு எல்லாம் ஒரு 10 கிங்டமாக பிரிச்சு வச்சிருப்பான் அல்லது 10 கிங்ஸ் இருப்பாங்க. அவனுக்கு மேலதான் அந்த அந்திகிறிஸ்து இருப்பான். இதுதான் இதோட மீனிங். சரிங்களா? சரி, இந்த அதிகாரம் கொஞ்சம் புரியுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் ட்ரை டு allow the Holy Spirit to understand it. ஸோ அப்பதான் உங்களுக்கு இது புரிய ஆரம்பிக்கும். இன்னொன்னு நம்ம டேனியல் படிச்சாதான் இந்த அதிகாரம் நம்ம கிளியரா பிடிக்கும். ஏன்னா அடுத்த வருஷத்துல இருந்து அந்த டேனியலோட லிங்க் ரொம்ப அழகா இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த பீஸ்ட் யார், அவன் எப்படி இருப்பான்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த பீஸ்ட் யாருமே இல்ல, ஆன்டிகிரைஸ்ட். அந்த ஆன்டிகிரைஸ்ட் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல ரொம்ப அழகா போட்டிருக்கோம். Now the beast, that is Antichrist, which I saw was like a leopard மாதிரி இருக்கான். His feet were like a feet of a bear. Okay, and his mouth like a mouth of a lion. leopard மாதிரி இருக்கு. அதாவது உடம்பு லெப்பர்ட் மாதிரி இருக்கு. ஃபீட் வந்து கரடிக்கு உள்ள இது கால் மாதிரி இருக்கு. ஆனா மவுத் வந்து லயன் மாதிரி இருக்கு. அப்போ நம்ம புக் ஆஃப் டேனியல்ல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த லயன் ரெப்ரசன்ட்ஸ் த பாபிலோனியன் கிங்டம். அதே மாதிரி பேர் ரெப்ரசன்ட்ஸ், கரடி வந்து இந்த மேடோ பெர்ஷியா கிங்டம். லெப்பர்ட் ரெப்ரசன்ட்ஸ் த கிரீஸ்.
இதெல்லாமே நம்ம வந்து புக் ஆஃப் ரெவலேஷன், ஐ மீன் புக் ஆஃப் டேனியல்ல நம்ம ரொம்ப டீப்பா இதை பத்தி பார்த்திருக்கோம். ஏன்னா அந்த டேனியல் பார்த்த அந்த தரிசனங்கள்ல நிறைய காரியங்கள் உண்டு இதுல. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு ராஜ்யம், அப்ப இது என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, இந்த பீஸ்ட் வந்து இந்த 3 சாம்ராஜ்யமும் சேர்ந்து களப்பட்டு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு விக்கிரகமா, இது 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 பயங்கர மோசமான கேரக்டரா வெளிப்படுவான். இது வரைக்கும் பேபிலோன் ஒரு டைப் ஆஃப் கிங்கா இருந்தாங்க, ஒரு டைப் ஆஃப் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. மேடோ பெர்ஷியன் வந்து ஒரு டைப் ஆஃப் அவங்க இருந்தாங்க. கிரீஸ், அதுலதான் அந்த அலெக்சாண்டர் த கிரேட்ல இருந்தாங்க. இவங்க எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒருத்தன் வந்தா எப்படி இருக்குமேன்னு சொல்லிதான் அந்த இடத்துல காமிக்கிறாங்க சிம்பாலிக்கா. அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது வரைக்கும் உலகத்துல உள்ள சர்வாதிகாரிகள் எல்லாம் பயங்கரமா இருந்தாங்க. ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரி, நியூரோ ஒரு சர்வாதிகாரி, அதே மாதிரி நிறைய இருந்தாங்க. நிறைய லட்சக்கணக்கான மக்களை இது கொண்டு கவிச்சவங்க இருந்தாங்க. இவங்கள பெரிய பெரிய சர்வாதிகாரிகள். அப்போ அவங்க எல்லாத்தையும் கம்பைன் பண்ணா எப்படி இருப்பானோ அந்த அளவுக்கு இவன் அப்பதான் வெளிப்படுறான். இது வரைக்கும் அவன் வந்து அவனை பார்த்தா சூப்பரான ஆளு, நமக்கு பிளீசிங்கான ஆளு, நமக்கு ஹெல்ப் பண்ற ஆளு, நம்மளை காப்பாத்திருவான். இந்த உலகம் ஏதோ பயங்கரமா அழிவுல போயிட்டு இருக்கு, இது வரைக்கும் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கும் போது இவன் தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சோறு போட்டு வளர்த்தான், அப்படி பயங்கரமா எல்லாம் பேசிட்டு இருக்கிற நேரத்துல இவனோட உண்மையான சர்வாதிகாரம் அப்பதான் வெளிப்படுது. அதனாலதான் இங்க லெப்பர்டு, அந்த பேர் அண்ட் த லயன், இதெல்லாம் வந்து அந்த சர்வாதிகாரத்தோட தன்மை அப்பதான் வெளிப்பட ஆரம்பிக்குது. சரிங்களா? இது வந்து அந்த 3 கண்ட்ரில ஆட்சி பண்ண அந்த சர்வாதிகாரிகளோட, ஏன்னா இந்த 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 கடைசி காலத்துல, அதாவது இந்த வேர்ல்ட்லயே இந்த 4 மேஜர் கிங்டம் இருந்தது. ஒன்னு பேபிலோன், இன்னொன்னு மேடோ பெர்ஷியா, இன்னொன்னு கிரீஸ், இன்னொன்னு ரோம். இதான் இவங்க தான் வந்து ப்ராமினன்ட், இவங்க தான் உலகத்தை ஆட்சி பண்ணவங்க. மற்றவங்க எல்லாமே சின்ன சின்ன மன்னர்கள் அதாவது சின்ன சின்ன இடத்த இதை ஆட்சி பண்ணாங்க. மேடோ பெர்ஷியா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்தியால இருந்து எத்தியோப்பியா வரைக்கும் ஆட்சி பண்ணார். எஸ்தர் புக்ல இருக்கு. சரிங்களா? அவ்வளோ பெரிய கிங்டம் அவர் கையில உண்டு. சரிங்களா? அப்போ அப்போ இதுல வாழ்ந்த எல்லா பெரிய பெரிய சர்வாதிகாரிகளையும் எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு கலவையாக தான் இந்த அந்தி கிறிஸ்து வருவான். அதனாலதான் இங்க போட்டிருக்கான் அவனோட லெப்பர்ட். இதெல்லாம் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? நம்ம இதை வேதத்துல படிக்கும் போது ஒருவேளை இப்படிதான் ஒரு பெரிய பீஸ்ட் வர போகுது போல இருக்கு, ஒரு பெரிய மிருகம், ஒரு டைனோசரோட பெருசா இருக்கும் போல இருக்கு, வந்து எல்லாத்தையும் அழிக்கும். நோ, திஸ் இஸ் நாட் ஹவு டு ரீட் த புக் ஆஃப் ரெவலேஷன். நிறைய பேர் அப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. சரிங்களா? சோ தட்ஸ் வை வி நீட் டு ரீட் த பைபிள். எங்க யார் லெப்பர்ட்னு மென்ஷன் பண்றாரு ஆண்டவர், யார் பேரை மென்ஷன் பண்றாரு, யார் லைனை மென்ஷன் பண்றாரு. சோ தட்ஸ் ஹவ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இஸ் திஸ். அப்போ இங்க நம்ம பார்க்கும்போது சரி, இது மூணுமே கலவையாக வராங்க. யாரு? பேபிலோன், மேடோ பெர்ஷியா, கிரீஸ். சரிங்களா? அப்ப இது வர்றது யாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம கண்டுபிடிக்கலாம். the dragon gave him his power. the dragon வந்து யாரும் இல்ல, லூசிஃபர். ஓகேங்களா? the dragon gave him his power, his throne and great authority. அவன் ஏற்கனவே பூமியில இருந்து விழுந்தவன பயங்கர கோபம் பண்ணுது, ஆண்டோடைய பிள்ளைகளை அழிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடுறான். அங்க ஒரு அடி விழுது. அதாவது அவன் அந்திகிறிஸ்து மூலமா தான் எல்லாமே பண்றான். இங்க வந்து அந்திகிறிஸ்து ஆட்சியில டைரக்டா லூசிஃபர் இன்வால்வ் ஆக மாட்டான். எல்லாமே ஆன்டிகிறிஸ்ட் மூலமாக தான் அவன் வந்து காய்களை நகர்த்துவான். அவன் மூலமா தான் எல்லாத்தையும் பண்ணுவான். ஏன்னா ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் ஏஜென்ட், அவனை வச்சுதான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். சரிங்களா? அப்போ இந்த டிராகன் வந்து என்ன பண்ணிருக்குன்னா, கடைசி 3.5 வருஷத்துல இவனுக்கு அந்த 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 லூசிஃபருக்கு இருக்கிற எல்லா வல்லமையும், அவனுக்கு ஆக்சுவலா வல்லமை கிடையாது, போலி வல்லமை. சரி, அது எல்லாத்தையும் இந்த 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 ஆன்டிகிரைஸ்ட் கொடுக்குறான். த்ரோன் கொடுக்குறான்னா அவன் தான் வந்து டாப் மோஸ்ட் பொசிஷன்ல அப்பதான் பூமியில இருக்கிறான். அவன் தான் ஒரு மேஜர் எம்பரர். அவன் சொல்லப்படிதான் எல்லாமே கேட்கும். அண்ட் ஹி ஹஸ் கிவன் a great authority. இது எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்படுது. சரிங்களா? சரி, கொடுக்கப்பட்டுட்டு அப்போ இது யாரா இருக்க முடியும்? இந்த பீஸ்ட் யாரா இருக்க முடியும்னு பார்க்கும்போது அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது, and I saw one of his head as if it had been mortally wounded. மொத்தம் 7 தலை இருக்குன்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? 7 தலை இருக்கு, 10 கொம்பு. 10 கொம்பு வந்து அந்த 10 ராஜாக்கள். சரி, அந்த 10 ராஜாக்கள் தனியா விட்டுருங்க. அந்த 7 கொம்பு, ஐ மீன் 7 தலை இருக்குன்னு சொல்றோம். அதுல ஒரு தலையில நல்லா அடிபட்டிருக்கு. and his deadly wound was healed. சரிங்களா? அது பயங்கரமா அடிபட்டிருக்கு, அது வந்து ஹீல்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து 2 விதமா நம்ம வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ ஒன் ஆஃப் த மேஜர் கிங்டம் பார்க்கும் பொழுது ரோமர் கிங்டம், ரோமன்ஸ். அவங்கதான் இயேசு கிறிஸ்து இது பூமியில வந்திருக்கும் போது ஆட்சி பண்ண ஒரு மெகா கிங்டம், ஒரு பெரிய கிங்டம் அவங்க. சரிங்களா? ஆனா அவங்க அந்த கிங்டம் வந்து சடனா ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னா அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்க கையில இருந்து விட்டுட்டு போய் ரிலீஜியஸ் இன்ஃப்ளூயன்ஸா மாறிட்டாங்க. அதான் அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸா வந்தது. பேபால் சர்ச் ஆர் த ரோமன் கேத்தலிக் சர்ச். இப்போ பாக்குற நம்ம ரோமன் கேத்தலிக் மாதிரி இல்ல, அப்போ உள்ள பேபால் சர்ச் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஹிஸ்டரி சேஸ் த பேபால் சர்ச் இஸ் த ஒன் ஆஃப் த சர்ச் ஹூ கில் த மேக்சிமம் பீப்புள். ஹிட்லரை விட அதிகமா அவங்க தான் கொலை பண்ணதுன்னு ஹிஸ்டரி சொல்லுது. மேபி நீங்க பேபால் சர்ச்சோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, எவ்வளவு பேரை கொன்னு குவிச்சிருக்காங்க அப்படி. சரிங்களா? அப்போ அவங்க திருப்பி வந்து அவங்க தான் ரெஸ்டோர் ஆறாங்க. இது இவங்க இது வந்து ரோமன் தான் இருக்க முடியும், ரோமன்ல இருந்தா யாரும் வர முடியும்னு சொல்லிட்டு ரோமன்ஸ் ரெவலேஷன் 17ல இதை பத்தி தெளிவா போட்டிருக்கு. 7 மவுண்டன்ஸ்ல இருந்து ஒருத்தர் வருவாருன்னு. அப்ப நம்ம வந்து அந்த 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 17th சாப்டர் நம்ம படிக்கும் போது இன்னும் நம்ம உங்களுக்கு டீப்பா புரியும். இப்ப நான் உங்களுக்கு இதை நான் மேலோட்டமா சொல்றேன், அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் யாரு என்னன்னு மட்டும் இதுல நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் ஏன்னா இதுலயும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரும். எப்பவுமே இந்த ரெவலேஷன் 13 ரெவலேஷன் 17 கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஆல்மோஸ்ட் சிமிலரா ஒத்து போகும். அதனால நம்ம இது கொஞ்சம் நம்ம பேஸா படிப்போம். அதுக்கப்புறம் 17th படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ இங்க அவனோட கேரக்டர் பார்த்துட்டோம். இது வர்றது வேற யாருமே இல்லை, இது வந்து வேர்ல்டு ரோமன் எம்பையர். இவன் வந்து ஒரு பெரிய ரோமன் எம்பையரா தான் இருப்பானுங்க. பிளஸ் அந்த சர்ச் எப்பன்னா த மொமெண்ட், அதாவது இந்த ஆன்டிகிரைஸ்டோட பவர் எப்படி அவன் கையில வரும்னா, சர்ச் ராப்சர் ஆகி போன உடனே, அதாவது சபை நம்ம ராப்சர் ஆகி போன உடனே அப்பதான் ஆன்டிகிரைஸ்ட் பீரியட் ஆரம்பிக்குது. உடனே இந்த பேபால் சர்ச் திருப்பி எழும்பி வருவாங்க. இப்போ வந்து பேபால் சர்ச் இருந்த மாதிரியே தெரியல. சரிங்களா? ரொம்ப அடிபட்டு ஒண்ணுமே இல்லாத போலதான் இருக்கு. ஆனா ஒன்ஸ் அந்த ஆக்சுவல் சர்ச் எடுத்து வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த பேபால் சர்ச் திருப்பி டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதான் அந்த ரோமன்ஸ் அவங்க திருப்பி வெளியே வருவாங்க. அதனால இந்த இடத்த சொல்றாங்க, ஐ saw one of his head. அவனுக்கு நிறைய ஹெட் இருந்தது, மொத்தம் 7 ஹெட் இருக்கு. அதுல இப்ப வருகின்ற ஹெட், இதுக்கு 2 மீனிங் நான் சொல்லித்தரேன். இது ஒரு கைண்ட் ஆஃப் ரெவலேஷன், இன்னொரு ரெவலேஷன் அடுத்து நான் வரேன். அப்போ இந்த ரோமன்ஸ் இவங்க தான் திருப்பி வந்து ஒரு ப்ராமினெண்டா எழும்புவாங்க. அது எஸ்பெஷலி இந்த பேபால் சர்ச், அது ரோமன் கேத்தலிக் சர்ச். இவங்க தான் ப்ராமினெண்டா வந்து இவங்களோட ஹெட்ல தான் எல்லாமே நடக்கும். இவங்களோட ஹெட்ல தான் இவங்க வந்து இவங்களோட கவர்னன்ஸ்ல தான் அந்த ஆன்டிகிரைஸ்டோட கண்ட்ரோலே நடக்கும். சரிங்களா? அப்போ இதோட மீனிங் பாருங்களேன். அவர் தலையில, அதாவது ஒன் ஆஃப் த ஹெட், அதாவது அங்க இருக்கிற அந்த ஒன் ஆஃப் அந்த 7 ஹெட்ல ஒரு ஹெட்ல பெரிய அடி விழுந்திருக்கு. டெட்லி wound, பட் இட் வாஸ் ஹீல்டு. ஆனா திருப்பி அவங்க எழும்பி வருது. அதாவது இது வரைக்கும் எல்லாம் நினைச்சிட்டாங்க பேபால் சர்ச்சே கிடையாது, அவங்களுக்கு அத்தாரிட்டி இல்லை. ஏன்னா அவங்க தான் பயங்கர அத்தாரிட்டியில ஒரு காலத்துல இருந்தாங்க. ஒரு காலத்துல அவங்க கிட்ட தான் பொலிட்டிக்கல் பவர்ஸ் இருந்தது, பிளஸ் வந்து ரிலீஜியஸ் பவர் இருக்கு. இன்னைக்கு பொலிட்டிக்கல் பவர்ஸ் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இப்போ வந்து பொலிட்டிக்கல் ரொம்ப இன்வால்வ், பட் இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அதே போல அந்த ரிலீஜியஸ் பவரும் அவங்க கிட்ட இருக்கு இப்போ. அப்ப எல்லாமே அந்த பொலிட்டிக்கல் பவர் அவங்க கிட்ட கையிலேயே இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க தான் பொலிட்டிக்கல் பவருக்குள்ள வராங்க. இப்போ வந்து ரிலீஜியஸ் பவர் அவங்க கையில இருக்கு. இந்த ரோமன்ஸ், அதாவது ரோமன் கேத்தலிக் அந்த போப் கிட்ட தான் இப்பவும் அந்த ரிலீஜியஸ் பவர் பயங்கரமா இருக்கு. அவங்களுக்கு இல்லாத ஒரு ஆக்சஸ் கிடையாது, அவங்களுக்கு இல்லாத பவர்ஸ் கிடையாது. ஈவன் தே ஹேவ் த ரைட்ஸ் டு சூஸ் த கிங்ஸ் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரிஸ். அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய அத்தாரிட்டி இருக்கு. பட் இருந்தாலும் அந்த பொலிட்டிக்கல் பவர்ஸ் முந்தி இருந்த மாதிரி அவங்களுக்கு இப்போ கிடையாது. அதுதான் அந்த டெட்லி wound. ஓகே, அப்ப அந்த அவ்வளோ அடிப்பட்டு அப்படியே இருந்திருக்காங்க. திருப்பி அவங்க எந்திரிச்சு அவங்க பவருக்கு வரும்போது அந்த வேர்ல்டு மார்வெல்ட் அண்ட் ஃபாலோட் த பீஸ்ட். புரியுதுங்களா? இது இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சது? How many of you with me? I know it's very tough to understand. சில பேர்லாம் அப்படி தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. How many of you with me? எத்தனை பேருக்கு அதை புரிஞ்சுதுங்களா? ஓகே, அநேகமா யாரும் ரிப்ளை பண்ணல. எல்லாரும் குழம்பிட்டாங்க போல இருக்கு. பிரைஸ் யூ ஜீசஸ். எனிவே, சரி, மேக்சிமம் இந்த காரியங்கள், இந்த சம்பவங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ரெவல்யூஷன் 17 போகும்போது இட் வுட் பி வெரி ஈஸி, உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுல இன்னும் டீப்பா இருக்கும். இதுல வர்றது யாருன்னு பாருங்களேன். இப்ப வந்து யோவான் எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அது அவர் யாரா இருக்க முடியும், அவரை யாரா இருக்க முடியும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு சாப்டரையே எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிட்டே போவார். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இது வரது வேற யாரும் இல்ல, இந்த ரோமன் கேத்தலிக்கோட பவர்ஸ் தான் பயங்கரமா வரும். அவரு கீழே வர்றது தான் அந்த ஆன்டிகிரைஸ்ட் ரூல்.
இவங்க இந்த டெட்லி வூண்ட் எல்லாம் உண்மையாலுமே அடிபட்டு வந்ததில்ல. அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பவர்ஸ்ல ஏற்கனவே பயங்கரமா அடி விழுந்து அவங்க இது வரைக்கும் எழும்பாம இருக்காங்க. ஆனா ஒன்ஸ் அந்த சர்ச், அதாவது ஆக்சுவல் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் ஆன்டிகிரைஸ்ட் பீரியட்ல இவங்க பயங்கரமா பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ்குள்ள உள்ள வருவாங்க. இதை பார்த்தா வேர்ல்டே இது வந்து மார்வல் ஆகும். இது ஒரு கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? இது ஒரு கைண்ட் ஆஃப் வெளிப்பாடுன்னு சொல்லலாம். இன்னொரு வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா, இதுக்கு முந்தின அதிகாரத்துல பார்த்தோம், ரெவலேஷன் 12 அந்த கடைசியில பார்த்தோம், லூசிஃபரை வந்து விழுந்த உடனே இந்த ஆன்டிகிரைஸ்ட் மூலமாக ஒரு பெரிய ஆர்மி அனுப்பி யாரு தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கணும்னு, அதாவது அந்த யூதர்களையும் யாராவது முத்திரை போட்டிருக்காங்களோ அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்மியை அனுப்பி அழிக்க போவான். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து எர்த்தை ஓபன் பண்ணிடுவாரு. அவனுக்கு ஒரு பெரும் அடி விழும் அந்த இடத்துல ஆன்டிகிரைஸ்டோட தலைமையில தான் இது எல்லாமே நடக்குது. அப்போ அவனுக்கு ஒரு பெரிய அடி அந்த இடத்துல விழுந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? ஏன்னா எர்த் ஓபன் பண்ணி அவனுக்கு எல்லாத்தையும் மூழ்கிருச்சு. அவனோட ஆர்மியே அடி வாங்கிருச்சு, பெரிய லெவல் அடி. அது வரைக்கும் உலகம் பார்த்துட்டு இருந்தாங்க, இவனுக்கு எல்லா ஆக்சஸ் இருக்கு, இவன் தான் எங்களை காப்பாத்திடுவான். அவன் வந்து உலகம் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி கொண்டு வந்து அந்த 1,44,000 பேர் அழிக்கணும்னு போகும்பொழுது ஆண்டவர் பூமியை ஓபன் பண்ணி அவனை வந்து மூழ்கடிச்சிடறாரு. அதுல இவனுக்கு ஒரு பெரும் அடி. யாருக்கு? ஆன்டிகிரைஸ்டுக்கு. சரிங்களா? அந்த அடியை ரெஸ்டோர் பண்றதும் இதோட மீனிங் இருக்கு. எப்பவுமே ஒரு வசனத்துல இட் ஹாஸ் thousands ஆஃப் ரெவலேஷன். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய நமக்கு மறைஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு வசனத்துல வச்சுட்டு இதுதான் முடிவுன்னு நம்ம எப்பவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? இட் ஹாஸ் அதே வசனத்தை ஆண்டவர் பாஸ்ட் ஹிஸ்டரி வச்சு அழகா பேசுவார், பிரசன்ட் சினாரியும் வச்சு பேசுவார். அதே வசனத்தை இனிமேல் ஃபியூச்சர் நடக்க போற காரியத்தையும் பற்றி பேசுவார். அதுதான் தேவனுடைய வார்த்தை. வேற எந்த புக்குமே அதோட டெஃபினேஷன் அதான் டெஃபினேஷன். அது பாஸ்ட்ல பார்க்க முடியாது, பிரசன்ட்ல பார்க்க முடியாது, ஃபியூச்சர்லயும் பார்க்க முடியாது. பட் த பைபிள், ஒன்லி த பைபிள் ஸ்டேட்ஸ், எந்த ஒரு வசனத்தை எடுத்தாலும் இட் கேன் பி அப்ளிகபிள் இன் த ஹிஸ்டரி, இட் கேன் பி அப்ளிகபிள் இன் த பிரசன்ட் சிச்சுவேஷன், இட் கேன் பி அப்ளிகபிள் இன் த ஃபியூச்சர் டென்ஸ். எல்லா காரியத்துக்கும் அது அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? அப்ப ரெண்டு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். ஒன்னு வந்து ரோமன் சர்ச் எழும்புறதும் இதோட மீனிங் இருக்கு. இன்னொன்னு வந்து அந்தி கிறிஸ்து. இதுக்கு முந்தின அதிகாரத்துல தான் ஆண்டவர் அவனை ஒரு அடி போட்டார். சரிங்களா? அடி போட்டாருன்னா அவனோட சேனை வந்து துரத்திட்டு போகுது. ஆண்டவர் பூமியை திறந்து அவனோட சேனை எல்லாத்தையும் வந்து அதாவது விழுங்க பண்ணிடுறாரு. அதுல அவனுக்கு ஒரு பெரிய அடி விழுது. சரிங்களா? அப்போ உலகம் எல்லாம் பார்த்துட்டு அவ்வளவுதான் போச்சு போல இருக்கு, இவன்ட்டு இருக்க எல்லா வல்லமையும் போச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் திருப்பி அதுல இருந்து he was healed. அப்போ எப்படி ஹீல்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முந்தின வசனத்துல பாருங்களேன், the dragon gave him his power. இன்னும் பயங்கரமான ஒரு வல்லமை திருப்பி கொடுக்குறான் லூசிஃபர். திருப்பி பயங்கர ஒரு அத்தாரிட்டி அவனுக்கு கொடுக்குறான். பரவாயில்ல, நான் அவனுக்கு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லூசிஃபர் வந்து ஆன்டிகிரைஸ்ட தட்டி எழுப்புறான். திருப்பி உலகம் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்குது, இவன் இனிமேட்டு எந்திரிக்க மாட்டான்னு. யாரு? ஆன்டிகிரைஸ்ட் எந்திரிக்க மாட்டான். ஏன்னா அவனோட சேனையெல்லாம் திடீர்னு பூமி திறந்து எல்லாம் முழுங்கிருச்சு. அவ்வளவு பெரிய அடி விழுந்து அப்படியே கிடக்குறான். என்ன பண்றதுன்னு தெரியாம. அதுக்கப்புறம் திருப்பி அதுல இருந்து அவன் ரெஸ்டோர் ஆகி வரான். சரிங்களா? எல்லாமே பாத்தீங்கன்னா இதெல்லாமே ஆன்டிகிரைஸ்ட் எப்படி எழும்புறான்னு சொல்லிதான் பாக்குறோம். இதெல்லாமே அந்த ஒரு 3.5 வருஷம், அந்த கடைசி 3.5 வருஷத்துல நடக்க வேண்டிய சம்பவங்கள் இதெல்லாமே நடந்துட்டு இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் அவன் எழும்பி வந்த உடனே அவனுக்கு அத்தாரிட்டி இருக்கு, பவர் வந்துருச்சு. திருப்பி வந்து அவனுக்கு ஒரு பயங்கர ஒரு த்ரோன்ல உட்கார்ந்துருக்கான். பயங்கர அவனுக்கு பொலிட்டிக்கல் பவரும் பயங்கரமா வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்து அவன் திருப்பி ரெஸ்டோர் ஆனவன மக்கள் எல்லாம் திருப்பி அவனை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ தே வர்ஷிப் த டிராகன். லூசிஃபரையும் வணங்குறாங்க. டிராகன் வந்து லூசிஃபர். எல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு கண்டிப்பா மறந்துடும். உங்களுக்கு நாளைக்கே திருப்பி இந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு குழப்ப ஆரம்பிக்கும். சரிங்களா? சோ தே வர்ஷிப் த டிராகன் who gave authority to the beast. பீஸ்ட் வந்து ஆன்டிகிரைஸ்ட், டிராகன் வந்து லூசிஃபர். ஓகே, சரிங்களா? அவங்க எல்லாம் லூசிஃபர் வணங்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே மார்க் ஆஃப் த பீஸ்ட் போட்டாங்க. ஓகேங்களா? எல்லாருமே தேவனுடைய அந்த அந்திகிறிஸ்தோட முத்திரை போட்டவன் எல்லாருமே கண்டிப்பா பை டிஃபால்ட்டா பிசாசை தான் வணங்குவான் அல்லது லூசிஃபரை தான் வணங்குவான். வேற அவனுக்கு ஆப்ஷனே கிடையாது. சரிங்களா? எல்லாத்தையும் வணங்க வைக்கிறான். மக்கள் விரும்பி வணங்குறது கிடையாது, அவனே வணங்க வச்சிருவான். சரிங்களா? so they worship the dragon who gave authority to the beast and they worship the beast. திருப்பியும் அந்திகிறிஸ்தையும் வணங்குறாங்க, saying who is like the beast. யார் இந்த அந்திகிறிஸ்து போல இருக்க முடியும்? who is able to make war with him. யார் சொந்த முடியும்? ஏன்னா முந்தின வாரில தான் தோத்து போயிட்டான். சரிங்களா? ஆனா அதுல இருந்து அவன் பயங்கரமா ஹீல் ஆகி பயங்கரமா ரெஸ்டோர் ஆகி திருப்பி ஆர்மி பயங்கரமா இது எக்ஸ்பாண்ட் பண்ணி வச்சிருப்பான்.
வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஏன்னா லூசிஃபர் அவனுக்கு வந்து அந்த அந்த அதிகாரத்தை கொடுக்குறான். ஸோ அப்போ மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, இதெல்லாம் டிவில எல்லா டிவி நியூஸ்ல எல்லாத்தையும் போட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு யாரு இந்த இந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரனை பார்த்ததே இல்லையே, இவனை போல எவனா இருக்க முடியுமா, இவனு இனிமேட்டு யாரா இவனுக்கு சண்டைக்கு வர முடியுமா அப்படின்லாம் கேட்கறாங்க. Who is able to make war with him? And he was given a mouth speaking great things and blasphemies. அந்த காலத்துல ஹிட்லர் வந்து பேசினான்னா எல்லாம் அப்படியே அப்படியே அவங்க உயிரை கூட கொடுக்கறது ரெடியா இருப்பாங்க, அந்த அளவுக்கு அவன் வந்து பேசுவான் அப்படின்னு வந்து ஹிஸ்டரி சொல்றாங்க. அப்ப இவனும் பாருங்களேன் பயங்கர பேசுவான், பேசி மக்கள்ல கவர்ந்து எப்படியாவது எழுப்பான். ஒரு பக்கம் அந்த பேச்சு திறமை பயங்கரமா இருக்கும், இன்னொன்னு blasphemy, and he was given authority to continue for 42 months. அடுத்த ஒரு 3.5 வருஷம் இவனுக்கு அந்த அத்தாரிட்டி ஆண்டர் கொடுத்திருக்கிறாரு ஒண்ணு, இவன் இது பண்றதுக்கு. பிளஸ் blasphemy வந்து தேவனை தான் தூஷணம் பண்ணுவான், வேற யாருமே தூஷணம் பண்ண மாட்டான், அந்த ஆண்டவரை மட்டும்தான் இவன் வந்து தூஷணம் பண்றதோட வேலை இருக்கும். பயங்கரமா மக்கள் மத்தியில பேச்சு திறமை இருக்கும், ஆண்டவரை வந்து கிண்டல் பண்றதும் ஆண்டவரை வந்து கேவலமா பேசுறதுக்கும் அவனுக்கோட இது கேரக்டர் அது. சரி, அதை பத்தி எல்லாமே நம்ம பார்க்கலாம், சரிங்களா. And he opened his mouth in blasphemy against the God. நம்ம இதை ஏற்கனவே பார்த்தோம், தேவனுக்கு விரோதமா தான் பேசுவான். To blasphemy his name, இயேசுவின் நாமத்தை அசிங்கமா பேசுறதும், his tabernacle, அவருடைய டெம்பிளை பத்தி, அவருடைய அவருடைய பிளான்ஸை பத்தி அதெல்லாத்தையும் அசிங்கமா பேசுறது. அண்ட் those who dwell in heaven, இதுக்கு முன்னாடி ஹெவனுக்கு போனவங்களை பத்தி கேவலமா பேசுறது, ராப்சர்ல போனவங்களை பத்தி கேவலமா பேசுறது, ரொம்ப அசிங்கமா அவங்களை பத்தி கிண்டல் பண்றது, இது எல்லாமே அவனுடைய ஹாபி, அவனுடைய மீடியால இது மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. இதை பார்த்து மக்களுக்கு சந்தோஷம் வரும், எல்லாம் சிரிப்பாங்க, ஆஹா ஓஹான்பாங்க, அப்பா நம்ம தப்பிச்சோம், நம்ம நல்ல காலம் இவர் கீழே இருக்கும்னு சொல்லிட்டு மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இவனதான் கடவுள் மாதிரி வச்சு வணங்க ஆரம்பிக்கிறாங்க. Okay, it was granted to him to make war with the saints and to overcome them. சரிங்களா. திருப்பியும் ஏற்கனவே ஒரு தடவை தோத்து போயிட்டான், நல்ல ஒரு பெரிய அடியில இருந்து திருப்பி எழும்பி வந்து திருப்பி இப்படிலாம் வந்து ஆண்டவருக்கு விரோதமான நாமத்தெல்லாம் இப்ப பேசும். முந்தைய வரைக்கும் அவன் அமைதியா இருந்தான், இது வரைக்கும் அவன் ஆண்டவரை blasphemy பண்ணல. இப்போ வந்து ஃபுல்லா அவனோட பேச்சு எல்லாமே வாயை திறந்தாலே ஆண்டவரை பத்தி தான் அசிங்கமா பேசுறவரோட வேலை தான் அந்தி கிறிஸ்துவோட வேலை, சரிங்களா. அப்ப அவன் எப்பேற்பட்ட மோசமான ஆளுங்க பாருங்களேன். அப்ப திருப்பியும் ஆண்டவருடைய பிள்ளைகளை அழிக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாம் தேடி பாக்குறான், எப்படியாவது அவங்களை அழிக்கணும். அந்த அத்தாரிட்டி வாஸ் கிவன் ஓவர் ஹிம் ஓவர் எவ்ரி ட்ரைப், டங் அண்ட் நேஷன்ஸ், சரிங்களா. இதெல்லாமே அவனுடைய கருத்துக்களை இந்த ஆண்டவர் ஐ மீன் லூசிஃபர் வந்து இவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கான். அண்ட் ஆல் ஹூ டுவெல் ஆன் தி எர்த் வில் வர்ஷிப் ஹிம். பூமியில எல்லாமே வந்து இவனை வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா எல்லாருமே மார்க் ஆஃப் த பீஸ்ட் போட்டுருவான், அந்தி கிறிஸ்து எவன் முத்திரை போட்டிருக்காங்களோ அத்தனை பேரும் அவங்க விரும்புறாங்களோ இல்லையோ பை டிஃபால்ட்டா தே ஆர் வர்ஷிப்பிங் ஹிம், அவன் வர்ஷிப் பண்ண வச்சிருவான் அந்த மாதிரி, சரிங்களா. and whose name have not been written in the book of life of the lamb slain from the foundation of the world. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இதுல வந்து ரொம்ப தமிழ் பைபிள்ல நம்ம ரொம்ப டீப்பா இல்ல, இங்கிலீஷ்ல பாருங்களேன் என்ன போட்டிருக்குன்னா, whose name have not been written. அப்போ அந்த 1,44,000 பேர் வந்து ஆண்டவர் ஏற்கனவே அவங்களுக்கு சீல் போட்டு வச்சுட்டாரு, அவங்களோட நேம் ஏற்கனவே புக் ஆஃப் த லைஃப் ஆஃப் த லேம்ப்ல எழுதிருக்கு, ஜீவ புஸ்தகத்துல அவங்களோட பேர் எழுதிருக்கு. அப்போ சில பேர் வந்து இன்னும் அந்த அந்தி கிறிஸ்து முத்திரை போடாம, சரிங்களா, இன்னும் அந்தி கிறிஸ்து முத்திரை போடாமலும் ஆண்டவருக்குள்ள இல்லாமல், ஏன்னா ஆண்டவருக்குள்ள இருந்தாங்கன்னா அந்த புக் ஆஃப் லைஃப்ல வந்திருக்கும் அவங்களோட பேர். அப்படி யாராவது காட்டுல மலையில அங்கேயும் தப்பிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு அகெயின்ஸ்டா தான் இவன் அடுத்தது கிளம்புறான், சரிங்களா. அவங்களை எல்லாத்தையும் கொல்றான். slain from the foundation of the world, hallelujah, whose name have not been written. அப்போ பாருங்களேன், ஒண்ணு வந்து ஆண்டவருடைய சீல் இருந்தா அவங்க தப்பிக்கிறாங்க, அது வந்து வேற யாருக்குமே இல்லை. 1,40,000 மீதுல இதுல நிறைய பேர் ரத்த சாட்சியோட மறிக்கலாம், ஆனா அவங்களோட நேம் வந்து ஜீவ புஸ்தகத்துல இல்ல. ஜீவ புஸ்தகத்துல இல்லாதனால அப்ப அவங்கள வந்து ஆண்டவருக்குள்ளேயும் அவங்க இல்லைன்னு அர்த்தம். இன்னொன்னு அவங்க வந்து அந்தி கிறிஸ்துவோட முத்திரையும் போடலான்னு அர்த்தம். அந்தி கிறிஸ்து முத்திரை போட்டிருந்தா இவன் வந்து கொல்ல மாட்டான், சரிங்களா. whose name have not been written in the book of life of the lamb slain from the foundation of the world. பூமியில இருந்தே அவங்களை அழிக்கிறான் ஃபுல்லா. இததான் அவனுடைய ஒரு கேரக்டர். அப்போ அவன் கேரக்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பாக்குறோம், அந்த லயனு, பேரு, அதுக்கப்புறம் என்னென்ன சேர்ந்து இருந்தது அவனுக்குள்ள, லயன், பேர், வேற என்ன சொல்லுங்களேன் பாப்போம்.
லயன், லெப்பர்ட் அண்ட் பேர். அப்போ இதை பார்த்தோம் நம்ம வந்து கிரீக்கு, மேடோ பெர்ஷியன் அண்ட் பேபிலோன் இதெல்லாமே சேர்ந்த ஒரு கலவையாக தான் அவன் இருக்கிறான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்குள்ள எப்படி இருக்கும் ஒரு பவர்ஸ் இருக்குன்னா, நெபுகத்நேசருக்குள்ள பவர்ஸ் இருந்ததும், ஜெர்சஸ் உள்ள பவர்ஸ் இருந்தது, அலெக்சாண்டர் த கிரேட், அகஸ்டஸ், சீசர், இவங்களுக்குள்ள எல்லாமே கம்பைன் பண்ணி இருக்கிற ஒரு மேனா தான் வருவான். அப்ப he will have the marvelous gift of attracting the unregenerate man and the irresistible fascination of his personality. ரொம்ப அழகாவும் இருப்பான், அட்ராக்டா இருப்பான், அவன் பேச்சு திரும்ப பயங்கரமா இருக்கும், செம்ம சூப்பர் விஸ்டமா இருக்கிற மாதிரி பேசுவான், பயங்கர டெக்னாலஜிக்கல் ஸ்கில்ஸ்ல இருக்கும், சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் பத்தி பயங்கரமா பேசுவான், பயங்கர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கும். இவனை பத்தி இவனுக்கு மேல ஒரு யாருமே குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பயங்கர கிளியரா பண்ணுவான், எல்லாத்தையும் பயங்கர பிரில்லியண்டா இருப்பான், எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கலா அழகா மூவ் பண்ணும். இதை பார்த்து மக்கள்லாம் பயப்படுவாங்க. சரிங்களா? மக்கள் வந்து பயங்கரமா உயர்ந்து நிற்பாங்க, எப்ப என்ன மாதிரி இருக்க, இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்போ சோ இதெல்லாமே யார் கொடுத்ததுன்னா, ஆல் தீஸ் கிஃப்ட்ஸ் வில் பி கன்ஃபர்ட் ஆன் ஹிம் பை சேட்டன். பிசாஸ் தான் அவனுக்கு எல்லாத்தையும், எனக்கு கடைசி சான்ஸ், அவனுக்கு கடைசி 3.5 வருஷம் பிசாசுக்கும் அந்தி கிறிஸ்துக்கும் அது கடைசி 3.5 வருஷம். இதுல எப்படியாவது இவங்க வந்து தப்பிக்கலான்னு பாக்குறாங்க, முடியாது. ஆனா அவங்களுக்கே தெரியும். ஸோ அதனால அவனுக்கு கூட மேக்சிமம் பொட்டன்ஷியல்ல அங்க வந்து அவன் வந்து இந்த அந்தி கிறிஸ்து மூலமாக வெளிப்படுத்த பாக்குறான். சரிங்களா? அப்ப இந்த ஆந்தி கிறிஸ்து என்னன்னா எப்படி எல்லாம் இருப்பான்னு பார்க்கும்போது, அவன் ஒரு பயங்கரம், மக்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருப்பான், கிரேட் ஹியூமனிட்டேரியனா இருப்பான். ஓகே, எஸ்பெஷலி தி ஃப்ரெண்ட் ஆஃப் ஜூயிஷ் பீப்புள், யூதர்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பான், அவங்களுக்கு டெம்பிள்லாம் கட்டி கொடுப்பான், நிறைய காரியங்களை பண்ணுவான். பிக்சர் பை த ப்ராஃபட்ஸ் அண்ட் ஹூ வில் ரிசீவ் த ஹிம் ஆஸ் தேர் மெசாயா. யூதர்கள் வந்து இவன் தான் மெசாயான்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருப்பாங்க. அண்ட் ஹி வில் இன்டாக்சிகேட் மென் வித் அ ஸ்ட்ராங் டெல்யூஷன் அண்ட் இஸ் நெவர் வேரிங் சக்சஸ். எல்லாத்தையும் வந்து அவனோட பேச்சினால கவர்ந்து இழுத்துருவான். And when he shall be slain and rise again, he will have lost none of these powers but will be in addition. அவன் வந்து ஆண்டவர் ஏற்கனவே ஒரு தடவை அடிக்கிறார். ஏன்னா அந்த பூமி திறந்து எல்லாருமே மூழ்கடி இருப்பா, அது ஒரு பெரிய அடி. அதுல இருந்து அவன் எழும்பும் போது இன்னும் பயங்கர வல்லமே தான் எழும்புறான். ஏன்னா சேட்டன் வந்து லூசிஃபர் வந்து இன்னும் அதிகாரம் பயங்கரமா கொடுக்குறான். அந்த அதிகாரத்தை கொடுக்கறது தான் இந்த சாப்டர்ல நம்ம பாக்குறோம், அவனுக்கு எப்படிலாம் அதிகாரம் இருக்குன்னு. இதை பத்தி நம்ம இந்த டேனியல் நிறைய வசனங்கள் இருக்கு, மேபி யூ கேன் ரோட் இட் டவுன், இட்ஸ் ஆல்ரெடி லேட். நீங்க டேனியல் 7:25 இதை பத்தி தான் போட்டிருக்கு, டேனியல் 8:25 அவன் எப்படி எழும்புவான்னு பத்தி போட்டிருக்கு, டேனியல் 11:36 அவன் வந்து எப்படி மார்வலஸ் திங்ஸ் அகெயின்ஸ்ட் த காட் ஆஃப் காட்ஸ், அவன் வந்து தேவனுக்கு விரோதமாக எப்படி பேசுவான்னு போட்டிருக்கு. அதே மாதிரி 2 தெசலோனியர் 2:3-5 பார்க்கும்போது இந்த லாலஸ் மேன், அதாவது அந்த ஒர்க்கிங் ஆஃப் சேட்டன், அவனுடைய காரியங்களை பத்தி எல்லாம் போட்டிருக்கு, அவன் எப்படி எழும்புவான், அவனை வந்து எப்படி வந்து மக்கள் வணங்குவாங்க, அதை பத்தி எல்லாம் போட்டிருக்கு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆன்டிகிரைஸ்ட். இவனுடைய அந்த 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 3 வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு அடி விழுந்து திருப்பி எழும்புறான், அதோட மீனிங் இருக்கு. இவன் ப்ராமினென்ட்டா இவன் எங்கிருந்து வருவான்னா ரோமன்ல இருந்தான் வருவான், ரோமன் எம்பையர்ல கூட இருக்கலாம். திருப்பி அந்த பேபால் சர்ச் ரெஸ்டோர் ஆறதை பார்த்து மக்களும் வியர்ந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் அவன் அந்தி கிறிஸ்து காலத்துல எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்களேன். இது வரைக்கும் உலகத்துல வாழ்ந்து எல்லா சர்வாதிகாரியும் கம்பைன் பண்ணி ஒருத்தன் வந்தா எப்படி இருக்கும்னா அந்த அளவுக்கு தான் அந்தி கிறிஸ்து இருப்பான். அவனுக்கு எல்லா ரைட்ஸும் லூசிஃபர் கொடுத்துருக்கிறான். ஸோ ஆஸ் அ சர்ச் நமக்கு இன்னும் நிறைய சான்ஸ் இருக்கு. இன்னும் வந்து இன்னும் இந்த ராப்சர் நடக்கல, எனி டைம் த ராப்சர் வுட் ஹேப்பன். அதுல நம்ம போயிடணும். ஸோ தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன், தெர் இஸ் நோ அதர் கோ. இதுல போய் தப்பிச்சு வரலாம் நிறைய பேர் சொல்றாங்க, வரவே முடியாது. எவ்வளவு மோசமான காரியங்கள் பாருங்களேன். இதுக்கு வந்து ஆண்டர் கொடுக்க, ஏன்னா புறஜாதியரோட காலம் ராப்சரோட முடிஞ்சு போயிடும். இது எல்லாமே யூதர்களுடைய காலம். இந்த இடத்துல நம்ம புறஜாதியருக்கு இடம் கிடையாது. ஸோ we have to be ready, we have to be prepared all the time, and Lord Jesus Christ would come on the clouds anytime to receive us. அதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சாப்டர்ஸ் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமான சாப்டர் தான், பட் ஸ்டில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். தேர் ஆர் லாட்ஸ் டு லேர்ன். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொன்னது வந்து கொஞ்சம் அந்த அவுட்லைனா தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நம்ம டீப்பா அதை எடுத்துட்டு போகலாம், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் பிகாஸ் ஐ எம் ஷுர் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இதை வந்து நீங்க லிசன் பண்ணீங்கன்னா இட் வுட் பி வெரி டஃப் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். பட் அலோவ் த ஹோலி ஸ்பிரிட் டு டாக் டு யூ. வசனத்தின் படி நம்ம பார்க்கும்போது நிறைய காரியங்கள் நமக்கு ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஸோ நாளைக்கு வந்து அந்த ஏர்த்ல இருந்து எழும்புற ஒரு காரியத்தை பார்க்கலாம், ஒரு பீஸ்ட் எழும்பும், அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ வித் திஸ் ஐ வாண்ட் டு ஸ்டாப் டுடே.
May God's name alone be glorified. Let's close our eyes. Loving Heavenly Father, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இந்த வேலையிலும் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவ கரம் கூட இருக்கட்டும். தேவ பிரசனத்தினால் நிரப்புவீராக. உம்முடைய ஜனம் வைக்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்களே, அதே போல உம்முடைய ஜனம் இந்த நேரம் உம்முடைய வார்த்தையினால் பலப்படட்டும். உம்முடைய பலத்தினால் அவங்களை முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. யாராரு இன்னும் ரட்சிக்கப்படலையோ, யாராரு இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களோ, அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷனை கொடுங்க ஆண்டவரே. யூ ஆர் த ஒன்லி ஆப்ஷன் ரைட் நவ் ஆண்டவரே. அதுக்கு தவிர எங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அந்த ஆப்ஷன்ல நாங்கள் எப்பொழுதும் தங்கி இருக்கணும். எப்பொழுதும் நாங்கள் உமக்கு உண்மையா இருக்கணும். உமக்கு பிரியமாக நாங்கள் வாழ வேண்டும். அதுக்கு தவிர எங்களுக்கு வேற எந்த ஒரு காரியமும் இல்லாதபடி யாருக்கும் நாங்க இந்த உலகத்துக்கோ பிசாசுக்கோ இடம் கொடுக்காதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். தேவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் வசனத்தின் மூலமாக அவங்களை பலப்படுத்துவீராக. சகல துதிகான மகிமை மாற்றி மேல முக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you so much for joining in. நாளைக்கு சந்திப்போம் 6:30 மணிக்கு. God bless you.